Hello viewers, welcome to Super Brain. Example 2.41 பார்க்கலாம். Find the geometric progression whose first term and common ratios are given by ன்னு சொல்லியிருக்காங்க. First term A கொடுத்துருக்காங்க, common ratio R கொடுத்துருக்காங்க, geometric progression கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The general form of geometric progression எழுதிக்கலாம். General form of GP is a, AR, AR square etc. AR power n minus 1 இதுதான் general term. இதில் A அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க -7 சொல்லிட்டு, அதே மாதிரி ஆருடைய வேல்யூ நமக்கு இங்கே 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா -7 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏஆர் கண்டுபிடிக்கணும். ஏஆர்னா ஏ வந்து -7, ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 6. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 7 6 ஆர் 42 நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஏஆர் ஸ்கொயர். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா -7, ஆர் வந்து நமக்கு 6 இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம். ஸோ -7 × 6 ஸ்கொயர்னா 36 நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். 7 6 ஆர் 42, பேலன்ஸ் 4. 7 3 ஆர் 21, 21 + 4 25 நமக்கு கிடைக்கும். இப்போ இது 3 மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாவே போதும், மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. Therefore the required GP is என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், இது 3 மட்டும் எழுதிக்கலாம். ஏ வந்து -7, ஏஆர் வந்து -42, ஏஆர் ஸ்கொயர் -252 போட்டுட்டு எட்ஸட்ரா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஏ வந்து 256 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. சேம் மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி இஸ் A, AR, AR square etc. AR power n minus 1 கூட போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து A வேணும். A பார்த்தீங்கன்னா 256, அதுக்கப்புறம் AR வேணும். A வந்து 256, R பார்த்தீங்கன்னா 0.5. இந்த 0.5 வந்து நம்ம வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2ன்னு எழுதலாம் இல்லையா? அதாவது இங்கே பாருங்கள், 0.5னா என்ன, ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்குன்னா 10/10 நம்ம போடுவோம். அதாவது இதை வந்து டெசிமல் இல்லாமல் மாற்றுறதுக்காக. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 5/10ன்னு கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். அதுக்கு டைரெக்டாக 0.5னா 1/2ன்னு நம்ம இங்கே போட்டுடலாம். அப்போ ஆருக்கு பதிலாக 1/2ன்னு போடுங்க. நம்ம ஈஸியாக அதை கேன்சல் பண்ணி போட்டுடலாம். 0.5னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வைக்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, இப்போ பாருங்கள், 1 டைம் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது 2 டேபிளில் 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ் வந்துடும். பேலன்ஸ் 1 இருக்குமா, 16 வந்து 8 டைம்ஸ். அப்போ எவ்வளோ கிடைக்குது, 128 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏஆர் ஸ்கொயர். ஏ வந்து 256, ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு 1/2, அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா 256 இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். இப்போ இதை 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 6 4s ஆர் 24 வரும், பேலன்ஸ் 1 வரும். 16 வந்து 4 டைம்ஸ். அப்போ எவ்வளோ கிடைக்குது, நமக்கு 64 கிடைக்குது. அவ்வளோதான். ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இது 3 கண்டுபிடிச்சாவே போதும் ஜிபிக்கு. ஸோ இப்போ எப்படி எழுதலாம், therefore the required GP is என்னெல்லாம் வந்திருக்கு, 256, 128, 64 etc. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.